வணக்கம் நேயர்களே. இன்றைக்கு நம்ம பெல் எப்படி தைக்கிறது, லூப் எப்படி பிறட்டுறதுன்ற அந்த முறையில் ஒருக்கா பார்ப்போம். ஏனென்றால் உங்களுக்கு தைக்கிறதுக்கு அது கட்டாயம் தேவைப்படும். அதனால இன்றைக்கு நம்ம அதை எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்க, முதலாவது ஒரு 2-3 முறைகள் இருக்குது, அதை நான் காட்டித்தரேன் உங்களுக்கு. பாருங்க, முதல்ல என்ன செய்யுங்க, இப்படி நீங்கள் தைக்கிற நூல் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி இந்த நூலை எடுத்து ஒரு இப்படி ஒரு 4 பட்டில் எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துக்கொண்டு இந்த துணி நாங்கள் 1 இன்ச்சில் தான் கிராஸ் பீஸ் வெட்டணும். அது சரியான கிராஸ் பீஸ் வெட்டணும். நல்ல நேரான கிராஸ் பீஸ் வெட்டிட்டு 1 இன்ச்சுக்கு இந்த துணியை எடுத்துட்டு என்ன செய்யணும், இந்த நூலை பாருங்க, இப்படி நூலை 2ஆக பிரித்து சென்டரில் வச்சுட்டு இந்த இடத்துல வச்சு இப்படி நல்லா தைச்சி கொள்ளணும். இப்படி நல்லா கட்டிக்கொள்ளணும். கட்டிக்கொண்டு இந்த நூலை இப்படி எடுத்துக்கொள்ளணும். பாருங்க, இப்படி எடுத்துட்டு இங்கே பாருங்க, இது இப்படி தைச்சிட்டு இந்த 2 நூலையும் சேருமா இப்படி எடுத்து வச்சுக்கொள்ளணும். வச்சுக்கொண்டு இப்படி நேராக வச்சுட்டு என்ன செய்யணும், இதை மடிக்கணும். இப்படி 2ஆக மடித்து கொள்ளணும். மடித்து கொண்டு என்ன செய்யணும்னா, முதல்ல நாங்கள் தொடங்கக்குள்ள இந்த இடத்துல கொஞ்சம் அகலமாக பிடிக்கணும். பாருங்க, இப்படி கொஞ்சம் அகலமாக பிடிச்சி போட்டு இதை நல்லா குறுக்கு கட்டி போட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யணும், இப்படி இந்த நூல்களை விட்டுட்டு இந்த நூலை நல்லா இழுத்து பிடிக்கணும். இழுத்து சென்டரில் வச்சுட்டு இப்படி நல்லா அருகில் நீங்கள் தைச்சி கொண்டு வருவாங்க. பாருங்க, அந்த நூலில் பிடிபடாமல், இந்த நூல் பிடிபடக்கூடாது. ஆனால் நீங்கள் நல்லா அருகில் தைச்சி கொண்டு வரலாம். இதுக்கு நீங்கள் வேறு மொத்த நூல்கள் வேணும்னாலும் வச்சுக்கொள்ளலாம. பாருங்க, இது அருகில் தைச்சிட்டு இப்படி கொண்டு இந்த நூல் துண்டுகளை வெட்டிட்டு நம்ம தைச்ச நூலையும் வெட்டிட்டு இதை என்ன செய்ய வேணும்னா, பாருங்க, இப்படி பிடிச்சி சுருக்கணும். சுருக்கி போட்டு நல்லா கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். இதை அப்போ தான் நல்ல வடிவாக வரும். இது பாருங்க, இப்படி நல்லா முறுக்கி போட்டு இப்படி மெல்லமாக இந்த நூலை
நீங்கள் இழுக்கணும் பாருங்க. பாருங்க பார்த்தீங்களா, இப்படி இழுத்து விட்டா இது பாருங்க எவ்வளோ மெல்லிசை வந்திருக்கு. ஆனால் இது இப்படி காட்டன் துணிக்கு வராது. மற்றும்படி இந்த இதுக்கு பாருங்க இவ்வளோ மெல்லிசா தைச்சிட்டோம். இப்படி வேணுமெண்டா இப்படி தான் செய்யணும். சரியா பாருங்க நல்ல வடிவாக வந்துட்டது. இந்த த்ரெட்டு இந்த நூல் பைப்பிங்கில் தைச்ச இந்த நாடா இது ரோப்புன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ மெல்லிசா இருந்தால் தான் வடிவாக இருக்கும். இதை விட மெல்லிசா எடுக்கலாம் கொஞ்சம் கஷ்டம். பாருங்க நல்ல மெல்லிசா இருக்குன்னு. அடுத்ததை பார்ப்போமே. ரெண்டாவது நான் வேறு வேறு கலரில் போட்டு தைச்சி காட்டுறேன். ஆனால் நீங்கள் தைக்கக்குள்ள இந்த துணிக்கு தகுந்த கலர் அதே கலர் தான் போடணும். அடுத்ததும் பாருங்க, இங்கே பாருங்க. எப்பயும் இங்கே தையல் நீங்கள் தொடங்கக்குள்ள இதை கொஞ்சம் அகலமாக போடுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த உள்ளுக்கு இழுக்க ஈஸியாக இருக்குமே. முதல்ல இப்படி கொஞ்சம் அகலமாக இந்த இடத்துல தைச்சி கொண்டு நல்லா தைச்சிட்டு நல்லா இப்படி அருகில் வெட்டி கொண்டு வாங்க. புடங்கக்குள்ளே கொஞ்சம் அகலமாக தைக்கணும். கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ மெல்லிசா வேணுமோ அந்த லெவலில் நீங்கள் அருகில் தைச்சி கொண்டு வாங்க. இப்படி தைச்சிட்டோம். தைச்சிட்டு என்ன செய்யணும், இந்த இடத்துல கொஞ்சம் இந்த அகலத்தை குறைச்சிக்கொள்ளணும். அப்போ தான் இது இந்த உள்ளுக்க போகணும். அதுக்கு பிறகு ஒரு ஊசியில் நூலை இப்படி கோர்த்து கொண்டு இதுக்குள்ள அப்படி மாட்டிட்டு இது என்ன செய்யணும், இதுக்குள்ள விடணும். கிழங்கு இதுக்குள்ள விட்டு இந்த ஊசியை பாருங்க இந்த ஊசியை இழுத்தாச்சு. இழுத்தா அதுக்கு பிறகு நம்ம இந்த நூலை வச்சு அப்படி இழுக்கணும்.
கொஞ்சம் உங்களுக்கு எடுக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும், பரவாயில்ல. ரெண்டா எவ்வளோ மெல்லிசாக எடுக்கிறோமோ அவ்வளோக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டி தான் வரும். பெருசாக இழுத்தா டக்குண்டு வந்துடும். பாருங்க நல்ல வடிவாக இழுத்து இப்படி நல்லா திருவி கொள்ளணும். இப்படி நல்லா கசக்கினா தான் அது ஈஸியாக வருங்க. இந்த வர வர இங்கே மொத்தம் கூட தான் இருக்கும், இல்லை இதை இழுத்து விட்டு நாங்கள் திருப்புவானோம். இந்த இடங்களில் நல்லா கசக்கி பிடிச்சிட்டு இழுத்தா தான் வருங்க. பாருங்க இது வந்துட்டு இது ரெண்டாவது முறை. ஒன்று அந்த நூல்லையே தைச்சிட்டு எடுக்கிறது, அடுத்து ஊசியில் நூல் கோர்த்து இதுன்றது. இப்போ மூன்றாவது முறை பார்ப்போம். இன்னொரு சிஸ்டம். இதை கொஞ்சம் நீங்கள் அகலமாக தான் தைக்கணும், ஏன்னா நாங்கள் கம்பி போட்டு பிரட்ட போகிறோம். தாக ஓரத்துக்கு கொண்டு போனீங்கன்னா பிரட்டுறது கஷ்டமாக இருக்கும். நூல்களெல்லாம் வெட்டி விட்டுருங்க. வெட்டி விட்டுட்டு இது வேறுங்க இப்படி ஒரு கம்பி ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. இந்த கம்பி எடுத்துக்கொண்டு இதுக்களால் நீங்கள் இந்த கம்பியில் போட்டுக்கணும். இது
முதல்ல அனுப்புறது கொஞ்சம் கஷ்டம். இப்படி உள்ளுக்கு அனுப்பிட்டீங்கன்னாக்க அதுக்கு பிறகு உங்களுக்கு ஈஸியாக வந்துடுமே. என்னடா நம்ம மெல்லிசா தைச்சிருக்கிறோம், அப்போ இந்த கம்பி அதுக்குள்ளே போய் இந்த துணியை சுருக்கி கொண்டு போகணும். கொண்டு போகிற வரைக்கும் கொஞ்சம் உள்ளுக்கு இழுக்கிற வரைக்கும் கஷ்டமாக இருக்கும். உள்ளுக்கு போயிட்டு தண்டா அது தண்டை பாட்டில் போயிடுமே. இந்த வருங்க இப்படி வருங்க, இப்படி வரும். இப்படி இது மேலே வந்த உடனே வருங்க, இந்த கம்பி மேலே வந்தோன்னா கம்பியை நாங்கள் இழுத்துருவோம் பாருங்க. கம்பியை இழுத்துட்டு இதை இப்படி பிடிச்சி இழுத்தோம்னா பாருங்க. இப்போ 3 மேதத்தில் ஆனால் இது பிரட்டுறது கொஞ்சம் கஷ்டம்னா பெருசாக பிரட்டுறா ஈஸியாக நம்மளுக்கு பிரட்டலாம். சின்னதாக பிரட்டுறா சரியான கஷ்டமாக தான் இருக்கும். சரியா? இப்போ அடுத்தது இதுக்கு பெல் வைக்கிறத நான் வித்தியாசமான கலர்ஸில் தான் எடுக்கிறேன். இந்த பெல்லுக்கு நீங்கள் இப்படி 3 எடுக்கலாம், 2 எடுக்கலாம், 5 எடுக்கலாம், 7 எடுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவை நீங்கள் எடுக்கலாம். சரியா? எடுத்துட்டு இந்த 2டையும் இந்த மூளைக்கு மடிச்சுட்டு என்ன செய்யுங்க, இப்படி வச்சுட்டு இப்போ இதில் ஒரு பெல் எடுக்கிறீங்கன்னு வைங்கல்ல, வச்சுட்டு இதை இப்படி வச்சுக்கொள்ளுங்க. வச்சுக்கொண்டு இங்கேருந்து தைச்சி கொண்டு வாங்க. சரியா? ஒரு சப்பாத்தின்ற அளவில் நீங்கள் தைச்சி கொண்டு வாங்க. இதை இப்படி நேராக இங்கே வச்சுட்டு இப்படி என்ன செய்யணும், இப்படி தைச்சி கொண்டு வாங்க. அந்த நடு மூளையில் இப்படி நிப்பாட்டிட்டு இப்படியே இதை திருப்புங்க. சரியா? பாருங்க, இப்படியே திருப்பிட்டு என்ன செய்யுங்க, இப்படி மடிச்சு கொள்ளுங்க. சரியா? இந்த பெல் அடிக்கிற விதம் கணக்காக இருக்குது. நான் இது உங்களுக்கு அடிப்படை முதல்ல இதென்றா காட்டுறப்ப அதுக்கு பிறகு இதை இப்படி மடிச்சு கொள்ளுங்க. இதை சும்மா இப்படி தைச்சாலும் வரும், ஆனால் இந்த நூல் துண்டுகள்லாம் வெளியில் தெரியும். அதனால இதை இப்படி மடித்து விட்டுட்டு என்ன செய்யுங்க, மடித்து விட்டுட்டு இப்படி வச்சுட்டு நல்லா அப்படி குறுக்கு கட்டி போட்டு இப்படியே தைச்சி கொண்டு வாங்க. தைச்சி கொண்டு வந்துட்டு இங்கேயும் இப்படி நல்லா கட்டி போட்டு என்ன செய்யுங்க, இந்த மொத்தமாக இருக்கிற துணி இந்த நூல் எல்லாம் நல்ல வடிவாக வெட்டிடுங்க. வெட்டிட்டு என்ன செய்யுங்க, இதை இப்படி பிடிச்சி இதை இந்த நாடாவை வழியிலடுங்க. ஓகே, இதை பாருங்க, பெல் வந்துட்டு அதே மாதிரி இப்போ மற்ற பக்கம் வைக்க போகிறோங்க. இந்த அளவுகள் ஒன்றுமில்லை. அளவுகள் நீங்கள் விரும்பினா உங்களுக்கு எவ்வளோ அகலம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கொள்ள வேண்டியதான். சரியா? இதுக்கு அளவெல்லாம் பார்க்க தேவையில்லை. எல்லாம் ஒரே அளவில் வெட்டி எடுத்துக்கொண்டீங்கன்னா சரியா? அந்த தைக்கிறது மட்டும்தான் இந்த அளவுகளில் தைச்சி கொள்ளணும்.
இதில் கனவிதங்கள் வந்திருக்கு. நான் ஒவ்வொன்றா காட்டுறேன். என்னென்னா டைம் இருக்கிற நேரம் ஒவ்வொன்றா காட்டுறேன். ஒவ்வொரு சட்டையும் தைக்கக்குள்ள இப்படி தைங்கொண்டு பெல்லெல்லாம் காட்ட முடியாதுன்னு அதனால தான் நான் இதை காட்டுறேன். இதை வச்சு இப்படி டச் பண்ணுறதை மட்டும் காட்டலாம். சரியா? சரிங்க. இப்போ இது பெல் வச்சாச்சு ரெண்டுக்கும். சரியா? 2 பக்கத்துக்கும் வச்சாச்சு. இது இப்போ போ கட்டுறேன்டா இப்படி வச்சு கட்டலாம். இல்லை இது 2 துணியும் தனித்தனியாக வச்சுட்டு சாரி ப்ளவுஸுக்கு பின்னால் இது கட்டுறதுக்கு முடிச்சு போடுறதுக்கு பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதுலேயே டபுள் பெல் தைக்கிறது எப்படின்னு பார்ப்போமே. இங்கே பாருங்க, அது ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை. இதே மாதிரி நீங்கள் பெருசு சின்னதாகவும் எடுத்துக்கலாம், நல்ல சின்னதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இங்கே பாருங்க, இந்த பக்கம் திருப்பி உங்களுக்கு எவ்வளோ உயரத்துக்கு இந்த பெல் தேவையோ அந்த அளவுக்கு இப்படி வச்சுக்கொள்ளுங்க. சரியா? இங்கே பாருங்க, இப்படி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நான் ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு இது பண்ணுறேன். இது மூடி இருந்தால் தான் நல்லா இருக்கும். இந்த பட்டி தெரிஞ்சால் வடிவு இருக்காது. அதனால இதோட கொஞ்சம் மூடுற மாதிரி தான் எடுக்கணும். கொஞ்சம் மேலே எடுக்கணும்னு பாருங்க. நாங்கள் இந்த பெல்லில் தைக்கக்குள்ள இந்த மேது இந்த நாடா தெரியக்கூடாது. ஒன்றுக்கு மேலே ஒன்று மூடி இருந்தால் தான் வடிவாக இருக்குமே. இதில் கொண்டு நிப்பாட்டிட்டு அப்படி அடிக்கிறோம். அடிச்சுட்டு என்ன செய்கிறோம், மடிச்சுட்டு பாருங்க, இதை திருப்பி விடணும். திருப்பி விட்டுட்டு பாருங்க, அந்த உள் நாடா தெரியல. இப்படி இருந்தால் தான் வடிவாக இருக்கும். நாடா தெரிஞ்சால் வடிவு இருக்காது. சரியா? இப்படி நீங்கள் எத்தனை வேணும்னாலும் இப்படியே நீங்கள் தைச்சி கொண்டு போகலாம். இதுதான் பெல் தைக்கிற முறையும் நாட் தைக்கிற முறையும் இப்போ 3 விதத்தில் உங்களுக்கு காட்டி தந்துருக்குறேன். இந்த 3ஐயும் நீங்கள் பின்தொடர்ந்தாலே போதும். சரியா? பாருங்க, இப்படி இருக்குது. இதே மாதிரி நீங்கள் எத்தனை வேணும்னாலும் கலரில் மாறியும் வைக்கலாம். இது ஒரு கலர், இது ஒரு கலராக மாறியும் வைக்கலாம். சரியா? ஓகே. நம்ம இப்போ உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். இதை வடிவாக தைச்சி பழகினா இனி வர சட்டைகளுக்கெல்லாம் நீங்கள் வைக்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில் நம்ம சந்திப்போம்.